பேய், மான்ஸ்டர், கோஸ்ட் இவங்க எல்லாத்தையும் விட உண்மையான மான்ஸ்டர் யார் தெரியுமா? உருவாக்குறவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ஃப்ராங்கன்ஸ்டைன். 2025 வந்த இந்த மூவி $120 மில்லியன் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு தியேட்டரில் ஃப்ளோப் ஆகியிருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் மான்ஸ்டர் ஹிட் ஆகியிருக்குது. இந்த மூவி சொல்கிற உண்மையான பயம், உண்மையான கதை, தனிமை, காயம் இதெல்லாம் உண்மையாலும் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஹாரர் ஸ்டோரி, திஸ் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் ட்ராஜடி. கடவுளுக்கு நிகராக மனுஷன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க நினைச்சா மனிதனுக்கு சாகாத வரம் கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் சயின்டிஃபிக்காக, த்ரில்லராக, ஹாரர் மூவி மாதிரி எடுத்து காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த படம் அமேசிங் தாங்க சொல்லணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த படத்தை பற்றி தான் ஃபுல்லாக டிகோட் பண்ண போகிறோம். இந்த படத்தோட மெயின் கேரக்டராக விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. சாதாரண சயின்டிஸ்ட் கிடையாதுங்க. இவன் ஒரு ஒப்சர்வேஷனை உருவாக்குறான். அதாவது மனிதனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஒப்சர்வேஷனை உருவாக்கலை. மனிதனுடைய அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, நம்ம உயிர் போனது தான், அதை ரிட்டர்ன் கடவுள் நினைச்சா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒரு உயிரை உருவாக்குறதும் அதை இறக்க வைக்கிறதும் கடவுள் தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உடச்சி, இல்லை மனிதனாலையும் கூட மனுஷங்களுக்கு உயிரை கொடுக்க முடியும், சாகா வரத்தோட வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் ஒரு மான்ஸ்டர் உருவாக்கி விடுவான். அந்த மான்ஸ்டர் உண்மையாலுமே மான்ஸ்டரா, இங்கே யார் மான்ஸ்டர் அப்படிங்கிறத அந்த படத்தோட மெயின் கோர் அமைஞ்சிருக்கும். வாட் அமேசிங் மூவி. ஃபைனலாக பார்க்கும்பொழுது அந்த மான்ஸ்டரை விட அந்த சயின்டிஸ்ட் தான் மோசமான ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட நமக்கு உருவாகும். நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருந்தாலும் கடைசியாக நிம்மதியான ஒரு பிளேஸ்க்கு போய் சேருவோம்னா அது மரணம் தான். அந்த மரணத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சயின்டிஸ்டாக தான் விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் இருப்பார். ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படிங்கிற அந்த சயின்ஸுடைய முதல் தவறை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் 1930s வரக்கூடிய யூரோப்பியன் லுக், அது மட்டும் இல்லாமல் வார் டைமில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், டார்க்னஸ், லோன்லினஸ், இது எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக சினிமாட்டோகிராஃபிக் பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே நம்ம அந்த இடத்துக்கே ட்ராவல் பண்ணி போன மாதிரியான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மெயினாக இறந்து போனதுக்கப்புறமா நம்மளுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரிசர்ச்சில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவான். பட் அந்த டைமில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருக்கட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது. ஏன்னா இறப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் செய்ய பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் அந்த இடத்துல வரக்கூடிய இன்னொருத்தர் என்ன செய்வார்னா, இந்த ஐடியா நல்லா இருக்குதே, இந்த ரிசர்ச்சை இன்னுமே கூட மேம்படுத்துறதுக்கு நான் இடம் உங்களுக்கு தரேன். இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரும் கிட்டத்தட்ட செத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்திருக்கும். இந்த ரிசர்ச் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா அந்த டைமில் நம்மளுடைய பாடியை அதுக்குள்ளே செலுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டில் தான் என்ன செய்வார்னா, அந்த ரிசர்ச்சுக்கு அவர் என்ன செய்வார்னா ஸ்பான்சர் பண்ணுவார். எல்லாமே ஓகேவானதுக்கு பிறகு என்ன செய்றாங்கன்னா, ஒரு கிரியேச்சரை உருவாக்குறதுக்கு ஒரு புதிய லெப்பை கண்டுபிடிக்கிறாங்க. டெல் டோரோ இந்த சீனை ஒரு கோட் லைக் அட்மாஸ்பியரில் காட்டியிருப்பாரு. டார்க்கான லெப்பு, ஹெவியான எலக்ட்ரிசிட்டி, லைட்னிங் பல்ஸு, விக்டருடைய மூச்சு கூட ஹெவியாக ஆகிற மாதிரி அவ்வளோ அழகாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஸ்பான்சர் பண்ணனுடைய உண்மையான நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட விக்டர், அதெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கு இருக்க வியாதினால நம்ம செய்ய போகிற இந்த விஷயம் ரொம்ப ரிஸ்க் அமையலாம்னு சொல்லி அங்கே ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் என்ன செய்யறாருன்னா, ஸ்பான்சர் பண்ணவர் கீழே வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ சரியான டைமில் நல்ல ஒரு மழை, லைட்னிங்லாம் உருவாகிற அந்த சமயத்தில் இந்த டைம் தான் மான்ஸ்டருக்கு உயிர் கொடுக்க வேண்டிய சரியான டைம் அப்படிங்கிற மாதிரி பேட்டரி எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி என்ன அந்த கிரியேச்சருக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு. பட் அதிகமாக மழை பெய்யுற காரணத்தினாலும் இடி இடிக்கிற காரணத்தினாலும் டெக்னிக்கலாக நிறைய இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அந்த கிரியேச்சருக்கு, அந்த மான்ஸ்டருக்கு உயிர் வந்துச்சா இல்லையாங்கிறது தெரியாமல் அவர் என்ன செய்வார்னா, நம்மளுடைய ரிசர்ச்சில் நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலோட போயிட்டு படுத்துருவார். பட் உண்மையாக சொல்ல போனால் அந்த நேச்சரில் கிடைச்சக்கூடிய லைட்னிங், இடி, இது எல்லாமே அவனுக்கு கண்டிப்பாக உயிரை கொடுத்துருக்குது. அந்த கிரியேச்சர் உயிர் பெற்று கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணை திறக்கிற அந்த சமயத்திலே அவனுக்குள்ள ஒரு பியூர் இன்னசென்டான கேரக்டராக தான் அவன் பிறக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விக்டர் கண்ணை திறந்து பார்க்குறான். அவனுக்கு எதிரில் அந்த மான்ஸ்டர் வந்து நிற்குது. இதை பார்த்து அவனுக்கு பயங்கர ஃபியரா இருக்குது. விக்டருக்கு ரொம்பவே பயமா இருக்குது. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டா என்ன நடக்குது, ஏது நடக்குது, மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றான். ஒரு புதிய உயிர் உருவானதுக்கு அப்புறமா நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை உருவாயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்வோம், அன்பையும் கேரையும் தான் கொடுப்போம். ஆனா விக்டர் இங்க ஒரு புது உயிர் உருவாயிருக்குங்கிறத சரியா யோசிக்காம அவனை ரிஜெக்ட் பண்ணி அவனை அடிச்சு துன்புறுத்துறான். நான் சொல்றது நீ செய், ஏன் உனக்கு வேற வார்த்தைகள் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் அதுக்கு கொடுக்காம அதனுடைய மைண்ட் செட் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரியாம ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க இப்போ பிறந்த குழந்தையா இருக்கீங்க, ஆனால் உங்களை யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களை வளர்க்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த மான்ஸ்டர் உருவாக்குறதுக்காக போரில் செத்த நிறைய பேருடைய கை, கால், அனைத்து பாகங்களையும் தனித்தனியாக சேகரிச்சு, வேற வேற ஆக்களுடைய பாகங்கள் தனித்தனியாக சேகரித்து அந்த மான்ஸ்டரை உருவாக்கியிருப்பான். அப்படி உருவாக்கின அந்த மான்ஸ்டருக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறமா அந்த மான்ஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணும், அதோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியாது இல்லையா? நீங்களே ஒரு சயின்டிஸ்டாக இருந்து என்ன செய்றீங்கன்னா, புதுசாக ஒரு மனுஷனை உருவாக்குறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு புதிய கிரியேச்சரை உருவாக்குறீங்க. கண்டிப்பாக
நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதுதான் உலகம், நம்ம வசீகரன் கொண்டு போய் ரோபோ எல்லாத்தையும் பழக விட்ட மாதிரி இதுதான் மனிதர்கள், இவங்களோட இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்காம இருந்தோம்னா நம்ம உருவாக்குன அந்த விஷயத்துக்கு இந்த உலகத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்படி டைமும் கொடுக்காட்டி கண்டிப்பாக அதனால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது, நமக்கும் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்குது கடவுள் அப்படிங்கிற நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு எட்டாவது ஒரு சக்தினால தான் உயிர்கள் பிறக்குது, அழியப்படுது அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி உருவாக்கக்கூடிய இயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கும் செயற்கையாக நம்ம உருவாக்கக்கூடிய இன்னொரு விஷயத்துக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டர் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண பார்க்குது. இது தண்ணி, இது நெருப்பு, இது காற்று, இந்த விஷயங்களெல்லாம் புதுசாக அதுக்கு ஃபீல் ஆகுது. அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல அந்த மான்ஸ்டராக நடிச்சிருக்கக்கூடிய அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் ப்ராக்டிக்கலாக மேக்கப் மூலமாக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான். விஎஃப்எக்ஸ்ங்கிறது குறைவாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்பொழுதே நல்லா விளங்கும், அவ்வளோ ரியலாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இங்கே விக்டருடைய தம்பியினுடைய வைஃப் இங்கே வந்து பார்க்கும்பொழுது அந்த மான்ஸ்டர் உருவாக்கி இருக்கிறத பார்த்து அது ஒரு புதிய குழந்தைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது, ஆனால் விக்டரால் அதை ஏற்றுக்க முடியலை. இந்த மான்ஸ்டரை நம்ம ரொம்ப அசிங்கமான ஒரு மான்ஸ்டரை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. அது ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய குழந்தை அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறான். இதை வெறுக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன செய்யறான்னா நெருப்பை வச்சு கொளுத்தி அந்த இடத்த விட்டு எல்லாம் தப்பிச்சு போயிடுறான். அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த மான்ஸ்டர் விக்டர் விக்டர் விக்டர்னு மட்டும்தான் அதுக்கு தெரியும், விக்டர் விக்டர்னு கத்திட்டு இருக்க அந்த சமயத்தில் ஓடி போய் கதவு திறக்க ட்ரை பண்ணுறான். அங்கே அப்படியே பிளாஸ்ட் ஆகி இவனுடைய காலோனையும் இழந்துடுறான். ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு கப்பல் பனிக்கட்டியில் மாட்டி அந்த பனிக்கட்டியை உடைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு மான்ஸ்டர் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கும். அந்த டைமில் இந்த விக்டரை வந்து காப்பாற்றுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அந்த விக்டர் அந்த கப்பலுடைய கேப்டன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்தது விக்டருடைய சைட்ல இருந்து என்னென்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கிட்ட மான்ஸ்டர் சொல்லுது, மான்ஸ்டர் தேடி வந்து மான்ஸ்டருடைய கதைகள் சொல்லுது. நீ உன்னுடைய கதையை சொல்லிட்ட, ஆனால் உண்மையால என்ன நடந்துச்சுன்னு நீ கேட்டேன்னா, நீ என்னைக்கு அந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணிட்டு போனியோ அன்னைக்கே நான் இன்னொரு இடத்த போய் சேர்ந்தேன். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறமா குளிர்னா என்ன, சூடுனா என்ன அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், உணர ஆரம்பிச்சேன். எனக்கு தேவைப்பட்டது உண்மையாலுமே ஒரு துணைத்தான் தேவைப்பட்டுச்சு, வேற எதுவுமே தேவைப்பட்டிருக்கல. ஸோ அந்த ஒரு கிரியேச்சர் ஒரு புது இடத்த போய் சந்திச்சேன். அங்கே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஆக்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத ஒரு ஐயா சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பழகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாத்துக்கும் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் ஹெல்ப் பண்ணிட்டு விடிய காலில் அவங்க படுற சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும். இது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு கிரியேச்சர் உள்ளுக்கு இருக்குங்கிறத. ஒரு நாள் அந்த கண்ணு தெரியாத ஐயா மட்டும் இருப்பார். அந்த டைமில் இவனை போயிட்டு அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் தானே. ஸோ இவங்கிட்ட இருக்கக்கூடிய வலிகளை, பெயினை அந்த பிளைண்டாக இருக்கக்கூடிய பெரியவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா அவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அவன் வாசிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறான். கிட்டத்தட்ட நாம மனுஷனாக இருந்து என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே அவனும் செய்கிறதுக்கு பழகிக்கிறான். ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே ஓநாய்களால் வேட்டையாடப்பட்ட அந்த பிளைண்ட் மேனும் இறந்து போயிடுறாரு. பட் அந்த சமயத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்க்கும்போது இந்த கிரியேச்சர் தான் அவரை கொண்டு இருக்கணுங்கிற தவறான புரிதலில் இவனை சுட்டு தள்ளிடுறாங்க. என்னதான் அவனை சுட்டாலும் வெட்டினாலும் இவனுடைய காயங்கள் ஆறுது, இவனுக்கு மரணம்ங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. தன்னை உருவாக்குனவனும் தன்னை விட்டுட்டு போயிட்டான். தன்னோட நல்ல நண்பராக இருந்த அவரும் ஓநாய்களால் வேட்டையாடப்பட்டு இறந்து போயிட்டாரு. ஆனால் என்னதான் எனக்கு இந்த லைஃபே பிடிக்காட்டியும் கூட என்னால் சாக முடியலையே, ஒரு மான்ஸ்டர் உருவாக்கிட்டு போன அந்த விக்டர் மேலே தான் அந்த கோவம் அதிகமாகுது. உருவாக்குனவன்னா கண்டிப்பாக அழிக்கணும், எனக்கு மரணமே இல்லைங்கும் போது எனக்கு துணையும் இல்லை, யாருமே இல்லை, அப்போ நான் எதுக்கு தான் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஃபீல் அந்த மான்ஸ்டருக்குள்ளே உருவாகுது. விக்டரோட தம்பியோட வைஃப் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக அந்த மான்ஸ்டரோட பழகிருப்பாங்க. அதுவுமே பிடிக்காம தான் விக்டர் என்ன செய்வானா இவனை வந்து தனியாக விட்டுட்டு போயிருப்பான். பட் இந்த ஒரு கோபமும் வெறியும் தான் அந்த மான்ஸ்டரை விக்டரை தேடி பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குது. அதே மாதிரி அந்த புதுசாக உருவான அந்த கிரியேச்சர் விக்டரை தேடி எப்படியோ கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்ச பிறகு கூட அவன் கேட்ட முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு துணையை உருவாக்கித்தா அப்படிங்கிறத விக்டர் கிட்ட கேட்குறான். உன்ன மாதிரி ஒரு அசிங்கமான கிரியேச்சரை கண்டிப்பாக நான் உருவாக்க மாட்டேன்னு அந்த மான்ஸ்டர் வெறுக்கிறான். ஆனால் மான்ஸ்டர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை பற்றி இவன் தெரிஞ்சுக்காம நிறைய அடி வாங்கி வாங்கி தான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் பார்த்து அந்த கப்பலில் வந்து இப்போ கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ பேசிக்காக மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா தனக்கு உயிர் கொடுத்து ஒரு புதிய கிரியேச்சரை உருவாக்குனா அந்த கிரியேச்சருக்கு எப்படி இருக்கும், அந்த கிரியேச்சரால் சுயமாக சிந்திக்க முடியுமா, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா அது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தானே, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படிங்கிறத இந்த டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அதே நேரத்தில் பிறப்பு இறப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவையான விஷயம். நம்ம உயிரோடையே தான் இருக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நிம்மதிங்கிறது இல்லாமலே போயிடும். ஸோ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு புதிய கிரியேச்சரை உருவாக்கி அந்த கிரியேச்சரை வெறுக்கிற அந்த சமயத்தில் அந்த கிரியேச்சருக்கும் ஒரு மனசு இருக்குது, அந்த கிரியேச்சர் என்ன எதிர்பார்க்குது, அது எதை ஒப்சர்வ் பண்ணிக்க ஆசைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்காம அதை வெறுக்கிற அந்த சமயத்தில் இந்த படம் காட்டுற ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமை எந்த மனுஷனையுமே மிருகமாக மாற்றிடும் அப்படிங்கிறது தான் காட்டியிருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் நிறைய இடத்துல சினிமாட்டோகிராஃபில் நிறைய குறியீடுகளை பயன்படுத்தியிருப்பார். நெருப்பாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், நெருப்பை வந்து அறிவுக்கும் டிஸ்ட்ராக்ஷனுக்கும் பயன்படுத்தியிருப்பார். மலையை லோன்லினஸ்க்கு பயன்படுத்தியிருப்பார். தனிமையை வெளிப்படுத்துகிற விதமாக மலையை பயன்படுத்தியிருப்பார். எலக்ட்ரிசிட்டியை லைட் ப்ளஸ் பெயினை வெளிக்காட்டுற விதமாக பயன்படுத்தியிருப்பார். அந்த கிரியேச்சருடைய கண்களை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைத்தனமாக லைக் ஒரு இன்னசென்ட் மாதிரி போர்ட்ரே பண்ணிப்பாங்க.
இந்த எல்லா விசுவல்ஸோடையும் சேர்த்து ஒரு மெசேஜாக உலகம் ஒருத்தனை புறக்கணிக்கப்பட்டது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலுமே அந்த குழந்தை ஒரு கொடூரமான மான்ஸ்டரா ஆகிடும் அப்படிங்கிறத அழகாக போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ங்கிறது வேற லெவலில் வந்திருக்கும். கண்டிப்பாக அது ஒரு பவர்ஃபுல்லான சீக்வன்ஸ் தான் சொல்லணும். கிரியேச்சர் உருவாக்கின தன்கிட்ட போயிட்டு நீ என்னை உருவாக்கிட்ட ஆனால் என்னை தனிமையில் விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி சொல்லும். இந்த கிரியேச்சர் சொல்லக்கூடிய நிறைய டயலாக்ஸ் ரிவெஞ்சுக்கான டயலாக் கிடையாதுங்க. இது ஒரு சன் தன்னுடைய அப்பா கிட்ட கதைக்கிற மாதிரியான மூமெண்ட்டாக அமைச்சிருப்பாங்க. ஃபைனலாக கிளைமேக்ஸில் தன்னை உருவாக்கின அந்த ஒரு சயின்டிஸ்ட் விக்டருமே கூட இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கு அப்புறமா யாரையும் தொல்லை பண்ணலை, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற தனிமையில் அந்த கப்பலை கூட பனிக்கட்டியிலிருந்து சேவ் பண்ணி விட்டு அனுப்பி விட்டுட்டு இறந்து போன விக்டர் பிராங்கன்ஸ்டைனை தூக்கிக்கிட்டே தனிமையை ஃபீல் பண்ணுற விதமாக எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அந்த தனிமை ஒன்று தான் எனக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம் போல, எனக்கு மரணமும் இல்லை அப்படிங்கிற ஃபீலோட தனியாக போய் சேர்ந்திருக்கும் மாதிரி இந்த கிளைமேக்ஸ் அமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன விஷயங்களை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாகவும் பெருசாக லேக் அடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லாவே போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. விஷுவலாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே அழகாக அந்த மான்ஸ்டர் உருவாகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், விக்டர் பிராங்கன்ஸ்டைனுடைய அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஈகோ பிடிச்சவையா, நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விடயத்தில் இறங்கினா யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஆக்டர் ரொம்பவே நல்லா ஃபோல் பண்ணியிருப்பாரு. என்னதான் இந்த படம் 120 மில்லியன் பட்ஜெட்ல உருவாகி இருந்தாலுமே கூட தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டைம்ல நார்மலா சொல்லலாம் ஒரு 3000 ஸ்கிரீன்ஸ் வரை கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு கிடைச்சது வெறுமனே 100 ஸ்கிரீன்ஸ் மட்டும்தான். இதனால பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா கலெக்ட் ஆகல, ஃப்ளோப் அப்படிங்கிற ரிசல்ட்டுக்குள்ள தான் போய் சேர்ந்துச்சு. ஆனால் நெட்ஃபிளிக்ஸ்ல 3 நாள் 29 மில்லியன் வியூஸையும் 12 நாட்கள்ல 62 மில்லியன், கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 70-79 மில்லியன் வியூஸ் எடுத்து வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீமிங்ல மான்ஸ்டர் ஹிட் ஆயிருக்குன்னே சொல்லணும். இந்த படத்தை பார்க்கும்போது ஹாரர் சயின்டிஃபிக் மாதிரி இருந்தாலுமே கூட இது ஹியூமனிட்டியினுடைய ஒரு கதை மாதிரி அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நிச்சயமா ஒரு மனிதனை மான்ஸ்டர் ஆக்குறது நம்மளுடைய செயற்பாடுகள் தான் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக அந்த படத்தில் டைரக்டர் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக இந்த பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே கூடுதல் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு இன்னுமே நிறைய வீடியோஸ் செய்யறதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ மறந்துடாமல் அதை பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.